மோடியே தேர்தல் பரப்புரைகளில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமை மிக்க எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என் ஆசை அதுதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அப்படி ஒரு எதிர்க்கட்சியே இல்லை, அப்படி ஒரு எதிர்க்கட்சியை வருவதற்கான சாத்தியக்கூறே இல்லை, காங்கிரஸ் அந்த இடத்தில் வந்து சேரப்போவதில் இல்லை. நீங்கள் ஒரு பெண்ணுக்கும் என்ன செய்ய போகிறீர்கள்? மகாலட்சுமி திட்டம் 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கொடுப்பதாக சொல்கிறீர்கள். அப்படி 1 லட்சம் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் 10.5 லட்சம் கோடி கொடுக்க வேண்டும். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டே 30 லட்சம் கோடி. நீங்கள் நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து விட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் வருமே என்று யோசித்தார் ராகுல் காந்தியும் கார்கேவும் மற்றவர்களும் மக்கள் முன்னால் இந்த மகாலட்சுமி திட்டத்தை வைத்தார்கள். மக்களை மலினமாக ஏமாற்றுவது என்பதில் இவர்கள் எந்த எல்லைக்கு போய் நின்றிருக்கிறார்கள் என்பதை தான் நான் சொல்றேன். எப்படி தமிழ்நாட்டில் திமுக எப்படி மலினமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறதோ, அகில இந்திய அளவில் இந்த திமுக இடம் பெற்றிருக்கிற இந்தி கூட்டணி இதைவிட மிக மோசமாக மக்களை ஏமாற்றுகிற திட்டத்தை தான் தருகிறது. இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்களை பற்றி இவ்வளவு கண்ணீர் விடுகிற காங்கிரஸ்காரர்களை பார்த்து நான் கேட்குறேன், 2004 2014 வரை உங்களுடைய ஆட்சி தானே மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது. 2006 சச்சார் கமிட்டி உருவாக்கப்பட்டது. சச்சார் கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரு கட்சியையே உடைத்து அதை 2ஆக சிதைத்து அங்கிருந்து ஆட்களை எல்லாம் தம் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த விளையாட்டில் அசுரத்தனமான சாதனையை நிகழ்த்தியவர்கள் தான் அமித்ஷாவும் மோடியும். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் அங்க தாவுவதற்கான வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள். யார் என்ன லட்சியத்திற்காக வந்திருக்கிறார்? நான் கேட்கிறேன், மக்கள் நலனுக்காகத்தான் இந்திய அரசியல் நடக்கிறதா என்றால் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தான். நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்பது இல்லை. ஆனால் அதை இப்பொழுது இவர்கள் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்பதையும் எடுத்து அவர்களுக்கு ஒரு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு தருவது என்கிற நிலைக்கு மோடி அரசு வந்தது. ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்வதற்கு இப்பொழுது கிங் மேக்கர்ஸ் என்று பெருமையாக பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த 2 பேரும் எத்தனை இடங்களை பெற்றிருக்கிறார்? இந்த 16 இடங்களையும் 12 இடங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் 240 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் உங்கள் வசதிக்கு ஆட்டி பார்க்கலாம் என்று நினைத்தால் அதற்கு மூடிவிட மாட்டார். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நன்றி சார். எனக்கும் முதலாக உங்கள் நேர்காணல் இருப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக கேள்வி கேட்கக்கூடியவர். நான் பல நேர்காணல்களில் பார்த்துருக்கேன். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நன்றி சார். சொல். பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கறது ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களையும், இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்களையும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கிங் மேக்கர்ஸாக 2 பேருமே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது முடிவில் வந்திருக்குது. இந்த விஷயத்துல முதற்கட்டமாக பாஜகவுக்கு வெற்றி, பாஜக கூட்டணிக்கு வெற்றி அப்படிங்கிறத பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றது ஊர்ஜிதமாக இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. முதற்கட்டமாக இந்த தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தேர்தல் முடிவுகள் ஓரளவு மக்களுடைய ஜனநாயக முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மீண்டும் மோடி அவர்கள் சொன்னது போலவே ஒரு 400 தொகுதிகளை அவர்கள் பெற்றிருந்தால் செக் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுபோல எந்த விதமான ஒரு அரசியல் ரீதியான நிர்பந்தங்களுக்கு இடமில்லாமல் நினைத்ததை நினைத்தார் போல் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவெடுத்துவிடும். அது நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வதாக இருந்தால் மிக நல்லது.
ஆனால் அல்லதை நினைத்து அல்லதை செய்வதாக சென்று அதை தடுப்பதற்கே முடியாத ஒரு சூழல் இருக்குமானால் அதைவிட தீமை ஜனநாயகத்திற்கும் இல்லை, நாட்டுக்கும் இல்லை. அதனால் ஓரளவு 275 அல்லது 280 தொகுதிகள் நிச்சயமாக அவர்கள் எளிதாக பெறுவார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருந்தது. அவர்கள் சொன்னது போல் 400 இடங்களை பெற முடியாமல் போனாலும் அவர்களே 400 இடங்களை மனதளவில் நினைக்கவில்லை. முதலில் 303 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால் இப்பொழுது ஒரு 350 வரை எதிர்பார்த்திருப்பார்கள். இப்பொழுது 240 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடந்து ஒரே ஒரு மனிதர் முதல் பிரதமராக இருந்து அவரையே திரும்பவும் முன்னிறுத்தி 3வது முறையும் அந்த கட்சி தேர்தல் களத்திலே நின்று வெற்றியை பெறுவது என்பது மிக கடினமான ஒன்று. நேருவுக்கு பிறகு இவர் தான். ஆமாம், நேருவுக்கான சூழலே வேறு. அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் தங்களை முற்றாக ஈடுபடுத்தி தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்து அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் என்கிற பின்புலத்தோடு அவர்கள் வாக்காளர்களை சந்தித்ததனால் வெற்றியை பெற முடிந்தது. 3வது முறை நேரு வருகிற பொழுது பெரும்பான்மையோடு தான் அவர் ஆட்சியை நடத்தினார். இது போன்ற சிக்கல் இல்லை. ஆனால் இப்பொழுது இவர் 3வது முறை இன்றைய காலச்சூழலில் வந்திருப்பதும் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பதும் அதுவே சாதனை தான். அதனால மோடியினுடைய பிம்பம் முழுமையாக சரிந்து விட்டது, பாரதிய ஜனதா கட்சி முற்றாக விழுந்து விட்டது என்பது போல சொல்வது அவ்வளவு சரியான உண்மை. மீண்டும் பிரதமர் மோடி மறுபடியும் பாஜக கூட்டணி எல்லாருமே சேர்ந்து பிரதமர் மோடி தான் அப்படின்றத முன்னிறுத்தியிருக்கிறாங்க. நாளைக்கு மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறாரு. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பாஜக நீங்கள் சொல்றது மாதிரி பெரும்பான்மையாக இருந்த பொழுது அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் விஷயமா இருக்கட்டும், அவங்க எடுத்து கொண்டு வந்த விஷயம் எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு கண்மூடித்தனமாக இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அதுக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படவில்லை. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். கடிவாளம் போடப்படுவது என்பது ஜனநாயகத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். அந்த வகையில் நாம் அதை வரவேற்கலாம். மோடியே தேர்தல் பரப்புரைகளில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமை மிக்க எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். என் ஆசை அதுதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அப்படி ஒரு எதிர்க்கட்சியே இல்லை, அப்படி ஒரு எதிர்க்கட்சியை வருவதற்கான சாத்தியக்கூறே இல்லை, காங்கிரஸ் அந்த இடத்தில் சேரப்போவதும் இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, ஆனால் அவர் பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை நான் எதிர்பார்க்கிறேன், அப்படி இருப்பதுதான் ஜனநாயகத்தை செழுமையாக்கும் என்றார். அவர் எதை நினைத்து சொன்னாரோ இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு வலிமையான எதிர்க்கட்சி அணி அமைந்திருக்கிறது. அதனால் அவர் நினைத்தபடியே ஜனநாயகம் செழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னது போல நிறைய சவால்களை இந்த அரசு சந்தித்தாக வேண்டும். ஏனென்றால் ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று அவர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் எதை நினைத்தாரோ அதை அவருடைய மந்திரி சபை அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்தியது. பிறகு மத்தியில் பிரதமராக வந்த பொழுதும் 10 ஆண்டு காலம் அவர் நினைத்ததை செய்யக்கூடியவர்களாகத்தான் அமைச்சர்கள் இருந்தார்கள், அதிகார வர்க்கம் இருந்தது, கட்சியும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அதனால் இதுவரை அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்பொழுது பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இப்போ சான்றாக நீங்கள் பார்ப்பதென்றால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அறவே கூடாது என்பதுதான் 4, 5, 6, 7 கட்டங்களில் தேர்தல் பரப்புரையை நிகழ்த்திய பொழுது மிக முக்கியமாக அழுத்தம் கொடுத்து பிரதமர் பேசியது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டப்படியே மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது. அண்ணல் அம்பேத்கரனுடைய பெருமுயற்சியினால் உருவாக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு என்பது முதலில் காலம் காலமாக தாழ்த்தப்பட்ட, உரிமைகள் பறிக்கப்பட்ட, காலடியில் வைத்து நசுக்கப்பட்ட அடித்தள மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் முதலில் கொடுக்கப்பட்டது. பிறகு பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவரும் முன்னேறிய சமுதாயத்திற்கு இணையாக எழுந்து நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அந்த இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சேர்ந்தது. 2 விஷயங்களை பார்க்கணும்.
ஒன்று எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி என்று சொல்லலை, எஜுகேஷனலி, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட். அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தான். நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்பது இல்லை. ஆனால் அதை இப்பொழுது இவர்கள் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்பதையும் எடுத்து அவர்களுக்கு ஒரு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு தருவது என்கிற நிலைக்கு மோடி அரசு வந்தது. ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் இடம் தராது. ஏற்கனவே ஆந்திராவில் இந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவது என்று முடிவெடுத்த பொழுது அது உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. மதத்தின் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசியலமைப்பு சட்டம் இடம் தரவில்லை என்று. ஆனால் இப்பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வைத்த தேர்தல் அறிக்கையிலேயே தெளிவாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும் என்று. இப்பொழுது சந்திரபாபு நாயுடைய மகன் அதை மிக அழுத்தமாக சொல்கிறார். அதுதான் சமூக நீதியும் கூட பேசுறாரு. அதுல மாற்றம் இல்லை. அதாவது நீங்க இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்களை பற்றி இவ்வளவு கண்ணீர் விடுகிற காங்கிரஸ்காரர்களை பார்த்து நான் கேட்குறேன், 2004 2014 வரை உங்களுடைய ஆட்சி தானே மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது. 2006 சச்சார் கமிட்டி உருவாக்கப்பட்டது. சச்சார் கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது? இஸ்லாமியர்களுடைய இன்றைய நிலை என்ன, அவர்களுக்கு என்னென்ன வகையில் உதவி செய்வது என்பதற்காக உருவாக்கப்பட்டது. சச்சார் கமிட்டி சொன்னது, இந்தியாவில் குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். எனவே அந்த இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்பாடு அடைவதற்கான சூழலை உருவாக்குவதற்கு பரிந்துரைகளை வழங்கியது. அந்த சச்சார் கமிட்டி பரிந்துரைகளை வழங்கிய பிறகும் 4 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சி தொடர்ந்தது. ஏதாவது மக்களை விட மிகவும் நலிந்த நிலையில நல்ல தெளிவா சொல்றீங்க. அப்போ அந்த 4 ஆண்டுகளில் மன்மோகன் சிங் அரசு எதை செய்தது? எனவே எந்த நான் இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். நீங்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், சோற்றுக்கே வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் அவனுடைய பொருளாதார நிலை வீழ்ச்சி அடைந்திருந்தால் அவனையும் தூக்கி நிறுத்துவதற்கு பெயர்தான் சமூக நீதி. எனவே இங்கே சாதி பார்ப்பதும் தவறு, மதம் பார்ப்பதும் தவறு. ஆனால் நாம் சாதி பார்த்து இடஒதுக்கீடை வைத்தோம். ஏனென்றால் இந்து சமயத்தில் இருந்த சாதி பிரச்சனையினால. இப்பொழுது நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு ஒரு படி முன்னாடி காலை வைக்கிறார். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்பதற்காக இந்தியா முழுவதும் பிரதமர் பரப்புரை நிகழ்த்தினார். இங்கேயே முதல் முரண்பாடு உருவாகிறது. அடுத்து நீங்கள் பிளானிங் கமிஷன் என்பதை தான் இவர்கள் நிதி யோகா என்று பெயரை மாற்றி வைத்தார்கள். அது ஏற்கனவே ஒரு வரையறை செய்திருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் விசேஷமான சலுகை, சிறப்பு மாநிலம் என்று ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாது என்பதை அவர்கள் விதியாகவே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பீகார் எங்களுக்கு சிறப்பு சலுகை வேண்டும் என்று நிதிஷ்குமார் மூலம் அந்த குரல் எழும். ஆந்திராவுக்கும் எங்களுக்கு சிறப்பு சலுகை வேண்டும் என்று அந்த குரல் எழும். அப்படி என்றால் சிறப்பு சலுகை தருவதே இல்லை என்பதுதான் பிரதமருடைய சென்றகால நடைமுறை. இந்த இடத்தில் இன்னொரு சிக்கல் இருக்கிறது. அதற்கடுத்து மாநிலங்களுக்கு மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு இல்லை என்பது தமிழ்நாடு உட்பட நாம் தொடர்ந்து எழுப்புகிற குரல். இப்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி ஆண்ட நிலையிலே கூட 8 லட்சம் கோடிக்கு மேல் அவர் கடன் சுமக்கிறது ஆந்திரா. நாம் தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் ஏறக்குறைய 8 லட்சம் கோடிக்கு நாம் வந்து விட்டோமோ அப்படி அங்கேயும் 8 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த 8 லட்சம் கோடி கடனை சுமக்கக்கூடிய ஆந்திராவுக்கு பெருமளவுக்கு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்று மத்திய அரசிடம் இது குரல் எழுப்பும். சந்திரபாபு நாயுடு எழுப்புவார். அவர் இப்போ ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கார். போலாவரம் இந்த இரிகேஷன் ப்ராஜெக்டை, அந்த போலாவரத்திற்கு உங்களுக்கு முதலில் அதற்கான முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கிறது. அப்போது இது போன்ற திட்டங்களுக்கு நீங்கள் அதிகமாக பணம் தரணும். அடுத்தது அவருடைய கனவு திட்டம் அமராவதியை தலைநகராக்குவது, அது பாதியிலே நின்று கிடக்கிறது. இவற்றுக்கெல்லாம் எத்தனை லட்சம் கோடி வேண்டும்? அப்போ இவற்றையெல்லாம் கொடுக்கவில்லை என்றால் சந்திரபாபு நாயுடு யோசிப்பார்.
அங்கே நீங்கள் நிதிஷ்குமாரை எடுத்துக்கொண்டால் நிதிஷ்குமார் பீகாருக்கு விசேஷ சலுகையை தர வேண்டும் என்பதோடு நிற்க மாட்டார். ஏனென்றால் மாநில அளவில் ஜாதிகளை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார். ஆனால் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவே கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை நோக்கம். எனவே இன்னும் அவர்கள் ஆட்சியை அமைக்கவில்லை. இதற்குள்ளாகவே மிக முக்கியமான முரண்பாடுகள், வேறுபாடுகள், மாறுபாடுகள் இங்கே மலரத் தொடங்கும். அதனால் பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை எவ்வளவு தூரம் இவர்கள் சமாளித்து வெற்றிகரமாக ஆட்சியை நடத்துவார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ அப்போ அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகளை எல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் கேட்பதாகவும் ஒரு தகவல் வருது. அதில் நிதித்துறை முதற்கொண்டு சந்திரபாபு நாயுடு கேட்பதாகவும் ஒரு செய்திகள், ஆனால் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை. இது இல்லாமல் பாஜகவினுடைய கடந்த கால மத்திய அமைச்சர்கள் 19 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நேரத்தில் இது ஒரு புதிய ஒரு ஆட்சியினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு புதுசாக தான் இருக்க போகுதுங்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த பிறகு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் புதுசாக தானே இருக்கும். இதை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன்? இல்லை, நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே இருந்தவர்களில் 19 பேர் நீங்கள் சொன்னது போல அவர்கள் தோல்வியை தழுவிவிட்ட நிலையில் பெரும்பாலும் புதுமுகங்கள் மந்திரி சபையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். இப்பொழுது கிங் மேக்கர்ஸ் என்று பெருமையாக பறைசாற்றி கொள்ளக்கூடிய இந்த 2 பேரும் எத்தனை இடங்களை பெற்றிருக்கிறார்கள்? உங்கள் தெலுங்கு தேசம் என்பது 16 நாடாளுமன்ற தொகுதியில் வைத்திருக்கிறது. நிதிஷ்குமார் 12 இடங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? இந்த 16 இடங்களையும் 12 இடங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் 240 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை நீங்கள் உங்கள் வசதிக்கு ஆட்டி பார்க்கலாம் என்று நினைத்தால் அதற்கு மூடிவிட மாட்டார். நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நிதித்துறை, உள்துறை, இராணுவம், வெளிவிவகாரத்துறை, இந்த 4 துறைகளில் ஒன்றை கூட அவர் தர முயல மாட்டார். அதனால் பிரச்சனைகள் நீங்கள் அமைச்சரவை உருவாக்கப்படுவதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் தொடங்கும். அதனால தான் நான் திரும்ப 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 தேர்தலுக்கு முன்பு பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறேன். ஏன் நீங்கள் மோடியை ஆதரிக்கிறீர்கள் என்று என்னை கேட்ட பொழுது நான் பாஜக அல்ல, ஆனால் நான் மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிறேன். காரணம், இந்த இந்திய கூட்டணியில் 28 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றன. 28 கட்சிகளும் 28 விதமான இலக்குகளை நோக்கி பயணப்படக்கூடியவை. மறந்து இவை ஆட்சியில் சேர்ந்தால் 28 நாட்கள் கூட இவர்களால் ஒன்றாக இருக்க முடியாது. காரணம், 1977 இந்த சூழலை நான் நேரடியாக பார்த்தவன். அதனால் மீண்டும் அந்த அவல நிலை இந்தியாவுக்கு சேரக்கூடாது. இப்பொழுதுதான் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி வேகமாக நடைபோட துவங்கி இருக்கிறது நாடு. இன்றைக்கு ஜிடிபி 8 விழுக்காடு வரையில் வந்திருக்கிறது. எனவே இந்த வளர்ச்சி விகிதம் இன்னும் வேகப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மோடி ஆட்சி வந்தால்தான் அது நடக்கும். அதனால் இவர்களுக்கு இந்த வாய்ப்பு வரக்கூடாது என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அடுத்தவர்கள் தயவில் தான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். ஏனென்றால் இப்பொழுது இந்த 240 இவர்கள் இருக்கிறாங்க. இவருடைய கூட்டணி என்பது 292 பேர் இருக்காங்க. இவர்கள் தனியாக 240 பேர், கூட்டணி 292 பேர் இருக்காங்க. இந்த அதர்ஸ் என்று ஒரு 16 பேர் இருக்காங்கல்ல, அந்த யார் யாரையும் 10 பேர் இப்ப அவருக்கு ஆதரவு கொடுப்பதாக அதை தான் நான் சொல்றேன். ஒரு கட்சியையே உடைத்து அதை 2ஆக சிதைத்து அங்கிருந்து ஆட்களை எல்லாம் தம் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த விளையாட்டில் அசுரத்தனமான சாதனையை நிகழ்த்தியவர்கள் தான் அமித்ஷாவும் மோடியும். அதனால் இப்பொழுது இந்த 10 பேரை சேர்த்து விடுவார்கள். இப்போது 293 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் சேர்ந்த உடனே இது 303 ஆகிடும். அதனால் இப்படி ஏதாவது சித்துக்களை விளையாடி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இவர்களை அச்சுறுத்துகிற அந்த சூழலை தவிர்ப்பதற்கு மோடி எல்லா வகையிலும் முயன்று பார்ப்பார். அதனால் ஒரே அடியாக நீங்கள் நினைக்கிறார் போல நிதிஷ்குமாரோ நம்முடைய சந்திரபாபு நாயுடுவோ நினைத்ததை சாதிக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. இப்பொழுது கூட ஒரு தகவல் என்னவென்றால், அவர்கள் சிவசேனாவினுடைய இன்னொரு பக்கம் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, அவரோடு கூட மறைமுகமான ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
அப்படி அவர்களோடு நடந்தால் அவரிடம் 8 எம்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆமா. அந்த 8 எம்பிகளும் வந்து சேர்ந்தால் இது போன்ற கணக்குகள் இருக்கின்றன. இந்த கணக்குகளை வைத்துக்கொண்டே அவர்கள் காலத்தை ஓட்டுவார்கள். இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்தி கூட்டணியில இருக்கக்கூடியவர்களும் அங்க தாவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யார் என்ன லட்சியத்திற்காக வந்திருக்கிறார்? நான் கேட்கிறேன், மக்கள் நலனுக்காகத்தான் இந்திய அரசியல் நடக்கிறதா என்றால் இல்லை, இமயத்தின் உச்சியில் என்று நான் சொல்லுவேன். இப்ப சான்றா ஒன்றை வைத்துக் கொள்ளுங்க. எப்படியாவது இந்த 10 ஆண்டுகளாக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி ஒரு பக்கம், அது காங்கிரஸ் ஆட்சி, அதாவது அது உங்களுக்கு ஐக்கிய முன்னணி ஆட்சி என்றாலும் கூட அதன் தலைமையில் இருந்தது காங்கிரஸ். இப்பொழுது 10 ஆண்டு காலம் தேசிய முன்னணி என்று சொன்னாலும் கூட அது பிஜேபியுடைய ஆட்சி. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து திமுகவால் ஆள முடியவில்லை என்கிற பொழுது அவர்கள் கை வறண்டு விடுகிறது, பசையற்று போகிறார்கள். மீண்டும் நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்கிற நினைப்பும் முனைப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. நான் இது வெளிப்படையாகவே சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கும் வந்து இருந்த போதில் மக்கள் மீண்டும் அதே அது பிறகு வரேன். நான் என்ன சொல்றேன், இந்த அரசியலில் மக்களை ஏமாற்றுவதையும் தேர்தலில் எப்படி வியூகங்கள் அமைப்பது என்பதையும் கற்று தேர்ந்து அதிலே அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் திமுகவில் இருப்பவர்கள். அதாவது பொது சொத்தை கொள்ளையடிப்பதில் இவர்களுக்கு இணை சொல்ல இன்னொருவர் கிடையாது. 10 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, இப்பொழுது வந்தார்கள். வந்த வேகம்தான் அவ்வளவு ஊழலும் அதிகரித்தது. இதுவரையில் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியில் நடக்காத ஊழல் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. அதற்கான சான்றுகள் வேணுமென்றால் உங்களுக்கு பெரிய பட்டியலே என்னால் கொடுக்க முடியும். ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல எப்படியும் எதையாவது சொல்லி ஆட்சிக்கு வரணும். இப்போ 3 படி அரிசி 1 ரூபாய்க்கு போடுவோம் என்று சொல்லித்தான் 1967 மக்களை ஏமாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்தது. இப்பொழுது இந்த மன்மோகன் சிங்குக்கு பிறகு மறுபடியும் நாம் திரும்ப ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிற காங்கிரஸ், இந்த இண்டி கூட்டணி எப்படியாவது பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அது கொடுத்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான அம்சம் என்பது என்ன? மகாலட்சுமி திட்டம் இல்லையா? மகாலட்சுமி திட்டம் என்பது என்னன்னு கொஞ்சம் யாராவது யோசிச்சிங்களா? இல்லை இந்த பிஜேபியிலாவது யாராவது எங்காவது இதை பற்றி விளக்கமாக பேசியிருப்பார்களா? நீங்கள் மத்திய அரசினுடைய பட்ஜெட்டே 30 லட்சம் கோடி. நீங்கள் வந்து இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் என்று நீங்கள் கணக்கு பார்த்தால் 21 கோடி பேர் இருக்கான். ஆணும் பெண்ணுமாக 21 கோடி பேர் 140 கோடியில் வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 21 கோடியில் சரிபாதியாக ஏறக்குறைய பெண் மக்கள். அப்படி என்றால் 10.5 கோடி மக்கள், 10.5 கோடி மக்கள் பெண் மக்கள். நீங்கள் ஒரு பெண்ணுக்கும் என்ன செய்ய போகிறீர்கள்? மகாலட்சுமி திட்டம் 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கொடுப்பதாக சொல்கிறீர்கள். அப்படி 1 லட்சம் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் 10.5 லட்சம் கோடி கொடுக்க வேண்டும். 10.5 லட்சம் கோடி. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டே 30 லட்சம் கோடி. அப்படின்றால் 1/3 பங்குக்கு மேல் நீங்கள் இலவசமாக இந்த பெண் மக்களுக்கு கொடுப்பதாக சொன்னதும் 3 படி 1 ரூபாய்க்கு தருவேன் என்று சொன்னதும் 2 ஒன்று தான். உங்களால் கொடுக்க முடியுமா? அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். அப்படின்னு எப்படி சாத்தியப்படும்? 30 லட்சம் கோடி மத்திய அரசுக்கு வரக்கூடிய பட்ஜெட், அதில் நீங்கள் வந்து 10.5 லட்சம் கோடியை நீங்கள் இந்த பெண் மக்களுக்காக மட்டுமே கொடுத்து விடுவீர்கள். அதற்கு பிறகு இந்தியாவின் கட்டமைப்புக்கு என்ன செய்வீர்கள்? இராணுவத்திற்கு என்ன செய்வீர்கள்? வேளாண்மை வளர்ச்சிக்கு என்ன செய்வீர்கள்? கல்விக்கு எதை பங்கிடுவீர்கள்? இவற்றுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வரும்? இதையெல்லாம் யோசித்து நீங்கள் நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து விட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் வருமே என்று யோசித்தார் ராகுல் காந்தியும் கார்கேவும் மற்றவர்களும் மக்கள் முன்னால் இந்த மகாலட்சுமி திட்டத்தை வைத்தார்கள். மக்களை மலினமாக ஏமாற்றுவது என்பதில் இவர்கள் எந்த எல்லைக்கு போய் நின்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்றேன். எப்படி தமிழ்நாட்டில் திமுக எப்படி மலினமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறதோ, அகில இந்திய அளவில் இந்த திமுக இடம்பெற்றிருக்கிற இண்டி கூட்டணி இதைவிட மிக மோசமாக மக்களை ஏமாற்றுகிற திட்டத்தை தான் தருகிறது. இவையெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால இந்த கட்சி, இந்த கூட்டணி இல்லை அந்த கூட்டணி, எந்த கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் நலனுக்காகவே முற்றாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற சேவா உணர்ச்சியோடு செயற்படுபவர்கள் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், ஒருபோதும் நம்ப மாட்டேன். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப சிறப்பாக கேள்விகள் கேட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.